A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. நாடாளுமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. கட்சிகள் மாறி மாறி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் பேரெல்லாம் பார்க்கிறோம். வேற எந்தெந்த முக்கிய பெயர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன, எந்தெந்த முக்கிய தொகுதிகள் இடம் பிடித்திருக்கின்றன, விரிவாக பதிவு பண்ணுங்க ரமேஷ். நிச்சயமா, ஏற்கனவே கடந்த வாரம் 195 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இன்றைக்கு 22 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடகா, இமாச்சல், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தாத்ரா, நாகர் ஹவேலி, திரிபுரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். மிக குறிப்பாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய கர்னால் மக்களவை தொகுதியில் நேற்றைய தினம் முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த மனோகர்லால் கட்டார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் முன்பே பதிவு செய்திருந்தோம். அது தற்போது ஊர்ஜிதமாக இருக்கின்றது. அடுத்ததாக கர்நாடகாவை எடுத்துக்கொண்டால், தென்னிந்தியாவை பொறுத்தவரை பாஜக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா. அங்கு பல்வேறு முக்கியமான முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஹாவேரி மக்களவை தொகுதியில் முன்னாள் கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மகன் BY ராகவேந்திராவுக்கு ஷிமோகா தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிக குறிப்பாக மைசூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை மைசூரு ராஜவம்சத்தை சேர்ந்த யதுவீர் கிருஷ்ணதத்தா சம்மராஜா வாடியார் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூர் மத்திய தொகுதியை பொறுத்தவரை PC மோகன் அவர்களுக்கும், பெங்களூரு வடக்கு தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஷோபா கரந்தலாஜே அவர்களுக்கும், பெங்களூரு தெற்கு தொகுதியை பொறுத்தவரை தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தார்வாடு தொகுதியை பொறுத்தவரை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரல்ஹாத் சிங் ஜோஷிக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு முக்கிய முகங்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த சதானந்த கவுடாவுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கர்நாடகாவில் மொத்தம் 28 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால், நாக்பூர் மக்களவை தொகுதியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிக குறிப்பாக பார்த்தோமேயானால், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பை வடக்கு தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக அவர் மக்களவை தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவர் தற்போது வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக மட்டுமே இருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் மக்களவை தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய குடும்ப நலத்துறை மற்றும் சுகாதார நலத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய பாரதி பிரவீன் பவாருக்கு சிந்தோரி தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரீத்தம் முண்டேவுக்கு பீடு தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. பங்கஜா முண்டே அவர்களுக்கு இந்த பீடு தொகுதியை பொறுத்தவரை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதே போல தெலங்கானாவில் சுமார் ஒரு 6 தொகுதிகளுக்கும், திரிபுராவில் 1 தொகுதிக்கும், உத்தரகாண்டில் 2 தொகுதிகளுக்கும் கூட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் ஹரித்வார் தொகுதியிலே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போது புஷ்கர் சிங் தாமிக்கு முன்பாக உத்தரகாண்ட் மாநில முதல்வராக இருந்தவர் தான் திரிவேந்திர சிங் ராவத். அவர் ஹரித்வார் தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கார்வால் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பாஜகவினுடைய பிரபலமான முகமாக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அனில் பலூனிக்கு போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. இப்படி 2ஆம் கட்ட பட்டியலை பொறுத்த மட்டும் பல்வேறு முக்கிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம்னா இதுவரை சுமார் 267 தொகுதிகளுக்கு பாஜக இதுவரை வேட்பாளர்களை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நேற்றைய முதலமைச்சர்கள், இன்று MP வேட்பாளர்கள் என்ற ஒரு சுவாரஸ்யத்துடன் வெளியாகியிருக்கிறது பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம்.
A top 10 school in Kotivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 9941911159.